ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணரோட பிறந்தநாளை கொண்டாடுற வகையில் நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். வீட்டில் எல்லாம் குழந்தைங்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷமோ ராதை வேஷமோ போட்டு நம்ம வந்து அலங்கரித்து அண்ட் சாமி கும்பிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ராதை வேஷம் தான் போடுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பாவுக்கு நான் கிருஷ்ணர் வேஷம் போடுறது. அப்போ குட்டியாக இருந்தால் இப்போ பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்றதுனால அவளுக்கு இன்றைக்கி நான் ராதை வேஷம் தான் போட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அண்ட் காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும் சாமி எல்லா சாமிக்கும் வந்து அலங்காரம் பண்ணி புடவை கட்டி ஆக்சுவலாக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வளையல் மாலை வாங்கியிருக்கேன். அண்ட் சாமிக்கு போட்டோன்னா அவ்வளோ அம்சமாக இருக்குது. இந்த வளையல்லே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கலராக இருக்குது. எல்லா அம்மனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி பிள்ளையாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் முருகர் பார்த்திங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நான் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இந்த வளையல்லே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலராக வாங்கி வச்சுருக்கேன். ப்ளூவு, லெமன் எல்லோ, ரெட்டு, க்ரீனு, ஸோ இந்த மாதிரி ப்ளூவு, லைட் ப்ளூ, இந்த மாதிரி கலராக வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி நான் வந்து போடுவேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு. இன்னும் நான் ஃபுல் அலங்காரம் பண்ணி முடிக்கல. பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை நல்லா அலங்கரித்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு கோயம்பேடு போயிட்டு நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கோயம்பேடு வந்தாச்சு. பழைய வீட்டிலேருந்து கோயம்பேடு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் கோயம்பேடுக்கு ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரேட்டு, இன்னொன்று வந்து எல்லாமே கிடச்சிரும். பூவு, பழம், மா இலை, தோரணம், வாழை இலைன்னு ஒன்று விடாமல் ஒரே இடத்துல வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலகாரம்லாம் இப்போ யாரும் வீட்டில் செய்கிறதில்ல. அதை ஈஸியாக்கிறதுக்குன்னு இப்போ எல்லாருமே ஒரு கிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் பெரம்பூர் சீனிவாசில் தான் அந்த மாதிரி ஒரு கிட்டு வாங்கியிருக்கோம். இந்த கிட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. கோயம்பேடுலேருந்து வந்தாச்சு. கோயம்பேட்டில் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பூவு, பழம், அதுக்கப்புறம் வந்து பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்குன்னே ஸ்பெஷலாக வந்து பாக்ஸ் இருக்கும். யூஸ்வலாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்ல ஒர்த்தாக இருக்கும். அதனால் அதுவும் வாங்கிட்டேன். நான் ஏன் கோயம்பேடு போய் பூ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கதம்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முழமே வந்து 50 ரூபா அப்படி இருக்கும். அங்கே 4 முழமே நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். எனக்கு கதம்பம்னா ரொம்ப பிடிக்கும், சாமிக்கு படைக்கிறதுக்கு சாத்துறதுக்கு. அதுக்காக நான் வந்து கதம்பம் வாங்கினேன். அதே மாதிரி தான் சாமந்தியும் வந்து பார்த்திங்கன்னா 4 முழம் 100 ரூபா, இங்கே ஒரு முழமே 50 ரூபா. அதனால சரி ஓகே, நம்ம பண்டிகைலாம் கொண்டாடும் போது கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குவோம், அதனால் நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அங்கே போயிடுறது. அதே மாதிரி சாமந்தியும் வாங்கினேன். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் உங்களுக்கு கோயம்பேட்டில் போகும்போது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வாங்கினேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு தலையில் வைக்கிறதுக்காக பூ வாங்கினேன், மல்லிப்பூ வாங்கினேன். இது வந்து 3 முழம் 50 ரூபா இல்லைங்க, 3 முழம் 50 ரூபான்னு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். பழம் வாங்கினேன். ஆரஞ்சு, சாத்துக்குடி, பேரிக்காய், ஆப்பிள், இந்த எல்லா பழமும் சேர்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம். இதில் காமிக்கிறேன், ஸ்வீட் பாக்ஸில் என்ன வருதுன்னு காமிக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி கிஃப்ட் பாக்ஸ். இந்த ஒர்த்து என்ன தெரியுமா, அந்த பாக்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம். நாங்கள் வருஷம் வாங்கினோம் அப்படின்னா அது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், அந்த பாக்ஸே பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். டின் பாக்ஸ். ஆமாம், இங்கே பாருங்கள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு மைசூர் பாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொரி உருண்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முறுக்கு கொடுத்துருக்காங்க, கை முறுக்கு, சுத்து முறுக்காது, சோமாஸு. அதுக்கப்புறம் தட்டை. அதுக்கப்புறம் வந்து முறுக்கு. அதுக்கப்புறம் வந்து சீடை ஸ்பெஷல் இல்லையா, சீடை, இனிப்பு சீடை, கார சீடை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபி. இதுக்கப்புறம் வந்து அதிரசம். இது வந்து என்னன்னு தெரியலங்க, இது சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. அவல் இருக்கா? சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸில் இதான் இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலையில வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவும் அதே சமயத்தில் பிரசாதமாக நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம கடையில் போய் தனித்தனியாக வாங்கினோன்னா நம்ம நிறையா வாங்கி சேர்ந்துற மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் 300 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதி இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதில் பாதி இருக்கும், அதில் பட்ஜெட். அது இது வந்து 600 ருபீஸ். இது அதில் டின் வராது, வெறும் என்னது அட்டை பாக்ஸில் கொடுப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பாதமும் வாங்கினேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததா, வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நான் அதான் வாங்கினேன். கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கலரில் இன்றைக்கி போட்டிருக்கேன் ட்ரெஸ்ஸு, அதனால் அப்படியே மேட்சிங்காக ஆகிடுமே அப்படின்ட்டு வாங்கினேன். அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா மணியும் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? தலைப்பாலாம் போட்டு சூப்பராக இருக்காரு. ஆமாம். ஸோ கிருஷ்ணர் பாதெல்லாம் வச்சுட்டு இவரை ரெடி பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சாரீ இதுதான் போட போகிறேன் இப்போது. அதை எடுத்து காமிடா. ஸோ இதுதான் அவளோட அவுட்ஃபிட். ராதே அவுட்ஃபிட். ராதே தானே? ராதே அவுட்ஃபிட். திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஆஃப் சாரீ. இதுக்கு நான் ஷால் தான் வந்து இதுக்கு மேட்சிங்காக ஏதாவது தேடணும் அந்த ராதே வேஷத்துக்காக. இது மாதிரி இந்த கலர் ஏதாவது தேடணும், அதுக்குள்ளே தேடிடுறேன். நீ போட்டுறியா? அவ்வளோதான், ஃப்ளீட் வச்சாச்சு, இனிமேல் வேர் பண்ண வேண்டியதுதான். இது ஆக்சுவலாக புது புடவை நேற்று தான் எடுத்தேன். இதுக்கு என்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது, அதனால சரி இது ஜாக்கெட் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓரம் அடித்து போட போகிறேன். புது எஸ். ஏங்க புடவை எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இது என்ன ப்ளவுஸ் இதுக்குனே மேட்ச் பண்ண மாதிரி இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் இது நேற்று தான் எடுத்தேன். ஒரு கைத்தறி நெசவாளர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாங்க, அவங்கக்கிட்ட எடுத்தேன். இது ஹேண்ட்லூம், இது ஹேண்ட்லூம் சாரீ இது. ஆமாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரி ஒர்க் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா நான் சவுக்கார்பேட்டில் 3000 ரூபான்னு வாங்கினேன் இந்த மாதிரி டிசைன், கொஞ்சம் மல்டிப்புளாக. அதில் வந்து ஒரு 12 கலர் எடுத்தேன். 12 கலர் எடுத்து தச்சுட்டேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு புது சாரீ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 500-1000 ரூபா எதுக்கு செலவு பண்ணும்? ஜாக்கெட்டுக்கே ஆகிடுது, 600 கேட்குறாங்க ஜாக்கெட்டுக்கு. அதனால் எதுக்கு அதை செலவு பண்ணு? இப்போ இந்த ஜாக்கெட்னா இதுக்கேற்ற மாதிரி எந்த ப்ளவுஸ் வந்தாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்களா இதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, டிட்டோவா அப்படியே பக்கா மேட்சா இருக்கு. சரி, இதோட பிரைஸ் என்ன இருக்கு சொல்லுங்க? ப்ளவுஸ் பிரைஸ் இல்ல, சாரி பிரைஸ். சாரி பிரைஸ் பாக்க ரொம்ப கிராண்டா இருக்கு. ஒரு 3000லாம் இல்ல, 1100 ருபீஸ். 1100 ரூபாய் தானா? ஆமா, ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி இன்னொரு கலர் எடுத்தேன், அப்படியே பட்டு புடவையே தோத்து போச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்கேன். இது கட்டியிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப அழகாக இருந்ததா, அதான் நான் எடுத்தேன். ரொம்ப வைப்ரண்டா இருக்கு மாதிரி. இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்ல ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டு அப்படியே பட்டு சாரி அப்படியே காப்பி நல்லாவே உட்காருது பாறேன். ஃபுல்லாக அழகாக செட்டில். இது இங்கெல்லாம் நான் அயனே பண்ணல ஆக்சுவலாக, பட் அழகாக அது செட்டில் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. பாப்பாவும் இப்போ ஆஃப் சாரி போட்டா, அவளை இப்போ ரெடி பண்ணிடலாம் வாங்க. நல்லா இருக்கு அக்ஷய் இந்த Dress உனக்கு. ஏங்க இது 1 இயர்க்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணது. அப்போ வந்து ரொம்ப லென்த்தாக தைச்சிட்டாரு அவர், ரொம்ப ஹைட்டாக தைச்சிட்டாரு. எடுத்து வச்சுட்டேன், சரி பாப்பா வளர்ந்தா போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அது இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்து போட்டு பார்க்கலாமேன்னு வச்சு பார்த்தேன், பக்காவாக செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு போட்டால் கூட அவ்வளோதான் சின்னதாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இருக்குது, அதுதான் சொல்கிறேனே. அப்போ யோசித்தேன், நம்ம செலவு பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு. ஆனால் அது இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு ஒரு 2000 செலவு பண்ணியிருக்கணும் மேடம்க்கு. இப்போ எனக்கு அது சேவ்ல. அக்ஷய்க்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனலா போடுறதா ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாம். இங்கே பாரு, லாஸ்ட் டைம் மேடம்க்கு ஜவுரி வச்சேன், இப்போ ஜவுரி வைக்கிற மாதிரியே முடி வந்து. இன்னும் அடுத்த வருஷம் அந்த முடி மேல எவ்வளவு ஆசை இருக்கு. பாத்தீங்களா மேடம்க்கு நோ ஜவுரி முடி. அவளோட ஹேர்லயே போட்டாச்சு. குடுறா, இந்த ஜுவல்லரி செட் ஆகுதா பாருங்க. ஏய் பக்காவா இருக்கு. நான் தான் செலக்ட் பண்ணேன். அக்ஷய் ஒரு யூனிக்கா செலக்ட் பண்ண தெரியுமா? உங்க பொண்ணு எது செலக்ட் பண்ணாலும் அது நீங்க பிரதான பேசுவீங்க. ஏன்பா கண்டுட்டாளப்பா, கண்டுட்டாளே. ஓ, கண்ணாடி வலையில
அக்ஷயாக்கு எனக்கு ஒரே சைஸ் தான். அப்படியே எஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா பாப்பாக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். உண்மையிலே அவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஈவில் ஐ டாலர் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அவள் பார்த்தோம்ல பிக் பாஸ் அப்படின்றா. ரொம்ப அழகாக இருந்தது. 1 கிராம் தாங்க இது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ 1 கிராமுக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ பார்வையாக இருக்குது. இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பவுன் செயின். பட் ஆனால் அந்த டாலர் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்வையாகவும் இருக்குது. இது பிரஷ்னால blend ஆகுதா இல்ல ஐஷேடோனால blend ஆகுதா? ப்ரஷ்னால. எந்த ஐஷேடோ இருந்தாலும் பண்ணிடலாமா? எந்த ஐஷேடோ இருந்தாலும் blend பண்ணுறது ப்ராப்பராக blend பண்ணோன்னா சூப்பராக வந்துடும். ஸோ ஆனால் பிக்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். ஏன்னா விலை கம்மியான ஐஷேடோ வந்து பிக்மெண்ட் கம்மியாக இருக்கும், விலை காஸ்ட்லியாக இருக்கிறது பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ப்ராசஸ் ரொம்ப குயிக். ஆமாம், நம்ம ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த ஸ்மோக்கி ஐஸ்லாம் கொஞ்சம் பிராண்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து விலை கம்மியாக இருக்கிறது வந்து ஃபால் ஆகும், ஐஷேடோ வந்து ஃபால் ஆகும், இது ஃபால் ஆகாது, அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு வந்து பிங்க் கலர் போடலாம். சரி, நீ யூஸ் பண்ணுறது என்ன பேலட் இது? இது ஹூடா பியூட்டி. நான் எல்லா பேலட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஹூடா பியூட்டி. அண்ட் இது ஒன்று வாங்கிட்டா போதும், குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்காக வரும். இது பேஸ் இல்லை. அக்ஷயாக்கு யூஸ்வலாக வந்து நான் ஃபவுண்டேஷன் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் வச்சு ஹைலைட்ஸ் ஏரியாவில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பவுடர் செட் பண்ணிவிடுவேன். ஸோ அவளுக்கு அதுவே ஃபுல் கவரேஜ் இருக்கும். ரொம்ப மேக்கப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீ யூஸ் பண்ணுறது வந்து கன்சீலர்? ஆமாம், கன்சீலர். இது என்ன பிராண்ட் இது? இது டாட் கன்சீலர். டாட்ன்றது எக்ஸ்பென்சிவ்ல அது? ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கா ஒரு நாள் தான் நான் போடுவேன். ஆனால் அது கூட கொஞ்சம் நல்ல பிராண்டடாக இருக்கட்டும் அப்படின்னு போடுவேன். ரெகுலராக அவளுக்கு நான் மேக்கப்லாம் போட மாட்டேன். அவள் நேச்சுரலாக ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிக்குவாள். என்னைக்காவது நான் ஆப் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் கன்சீலர் போட்டு பண்ணுவேன். எனக்கு நான் வந்து எந்த பேஸ் போட்டாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. எனக்கு ஆல் ஃபவுண்டேஷன் ஆல் வேரியண்ட் எனக்கு செட் ஆகும். ராதே, வாவ் அக்ஷய், இது ராதே மாதிரி இல்லை, அந்த பாகுபலியில் இவ வருவாள்ல தேவசேனா அந்த மாதிரி இருக்கு அக்ஷய். நீ கையில் வர. ஆமாம், ஷால் ஆக்சுவலி தலையில் தான் போட்டிருக்கியா திரும்ப? ஓ சூப்பராக இருக்கு அக்ஷயா, நல்லா இருக்கு. அது நீ இது கையில் வச்சுட்டு வந்தியா? தேவசேனா மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. சரி வா, அம்மா பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. புது வீட்டில் சூப்பராக சிறப்பாக நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடிட்டோம். எங்கள் வீட்டு ராதையும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அலங்கரிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே வந்து அக்ஷயா பாப்பா வந்து அசல் ராதை மாதிரியே இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. என் கண்ணே பட்டுடு போல் இருக்குது.
ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாரும் கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம்னு கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. உண்மையிலேயே பசங்களுக்கு இது மாதிரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வருஷம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த vlog கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். Bye. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நல்லா வேர்த்துச்சுல. ஆமாம் ஆமாம்.